ஹலோ காய்ஸ், ஜனநாயகனை தொடர்ந்து ஜெயிலர் 2 உடைய ஒரு சில காட்சிகள் ரத்தாயிருக்கு. அதை பற்றியும் பிரகாஷ் ராஜ் வர்சஸ் விஜய் அந்த பொலிட்டிக்கலில் ஒரு போர் மாதிரி போயிட்டுருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அந்த படத்தை லீக் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் சைபர் கிரைம்லேருந்து நமக்கு அந்த அப்டேட் கிடச்சிருக்கு. அதை பற்றியும் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனநாயகன் படம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஜனநாயகன் படம் லீக் ஆகிடுச்சு. ஓகேவா? அது தேட்டர் பிரிண்டில் கூட லீக் ஆகல, ஹெச்டியாகவே லீக் ஆச்சு. ஓகேவா? அதை பற்றி சைபர் கிரைம் இந்த மாதிரி நடந்துச்சு. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருமே அந்த சைபர் கிரைம் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் சைபர் கிரைமு எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டிஜிட்டல் ட்ரேஸை அதில் 2 தனிப்படை வச்சுருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி ட்ரேஸ் பண்ணாங்க. அதில் 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அவங்கள கைது பண்ணிட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்து என்ன நடந்தது? 3 பேரில் ஒருத்தவங்க தான் மெயின் குற்றவாளி. அந்த ஒரு மெயின் குற்றவாளி பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு படத்தோடைய ஃப்ரீலான்ஸ் அசிஸ்டன்ட் எடிட்டர். ஓகேவா? உடனே உங்களுக்கு சந்தேகம் வரும், ப்ரோ இந்த படத்துக்கு பிரவீன் தானே ப்ரோ ஃப்ரீலான்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு நினைக்கலாம். இவன் வேற ஒருத்தன். ஓகேவா? இவன் அந்த டிஜிட்டல் ஸ்டுடியோக்குள்ளே ஒரு நாள் போயிட்டு எப்படியாவது அந்த படத்தை நம்ம பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் படத்தை பார்த்துட்டு அதை ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சொல்கிறான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லும்போது படத்தை எப்படி இருந்தது அப்படின்னு தாங்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அந்த படத்தோடைய இதை அனுப்புகிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் ஆகி இந்த ஃப்ரெண்டு நமக்கு இப்படி பண்ணுறான், நம்மளும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை அனுப்புவோம்னு சொல்லிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனது தான் இது மேட்ரு. ஓகேவா? ஓகே, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வெளில வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெச்டி பிரிண்ட்டாக ஃபுல் படமே வெளில போயிருக்கு. ஓகேவா? இதில் சென்சார் போர்டு தான் பண்ணுச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்தது. ஒரு சில பேர் அரசியல் ஆதாயத்திற்காக விஜய் அவர்களே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு சிம்டம்ஸை கிரியேட் பண்ணுறான்னு சொன்னாங்க. பட் ஆனால் இதே தெரியாது, தெரிஞ்சு எடிட்டர் பண்ண வேலை தான் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சென்சார் போர்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் நினைக்கிறாங்க அப்படின்னா படத்தை கொஞ்சம் இப்போ அரசியல் நடக்குது, எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷனுக்கு அப்புறமாவது மேபி ஏதோ சான்சஸ் இருக்கலாம். அந்த ரிலீஸ் டேட்டை மேக்ஸிமம் இப்போ ரிலீஸ் டேட் சொன்னாங்க அப்படின்னா அதற்கு உள்ள அந்த எல்லாமே ரெடி பண்ணி வைக்கலாம். தியேட்டர்ஸ்க்கான அந்த லிஸ்ட் அவுட்டு, ஓடிடியில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை அவங்க கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சென்சார் போர்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். இதில் இன்னொரு ஒரு பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த உங்கள் லோக்கல் ஏரியா நீங்களாம் பார்த்துருக்கீங்களா, லோக்கல் சேனல்ஸ்லாம் வரும் இல்லை தெரியுமா, கேபிள் டிவியில் அதில் எஸ்எஸ் டிஜிட்டல் ஒரு சில அந்த மாதிரி லோக்கல் சேனல்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த சேனல்ஸில் மேபி ஏதோ ஒரு சேனலில் கோயம்புத்தூரில் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாப்புல. ஏன்னா அந்த லோக்கல் சேனல்ஸில் ஒரு ஆப்ரேட்டர் இருப்பான் இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு இது போலீஸுக்கு தெரிய வருது. ஓகே, போலீஸ் இருக்கும்போது இந்த மாதிரி அந்த பையனை பிடிச்சி கைது பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இன்னொரு சந்தேகம்னா, அந்த போலீஸுக்கு இது வேறு ஏதாவது பஸ்ஸில் ஏதாவது ஓடுதா அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஆல்ரெடி லீக் ஆகிடுச்சு. அது எந்த பக்கம் வேணாலுமே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்குது. இப்போ எங்கே எடுத்தாலுமே செல்லு. அதனால் இந்த லீக் ஆனது தான். அவங்க முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பார்க்கலாம் அந்த ஐபி அட்ரஸ் ட்ரேசஸ்லாம் வச்சு. ஓகேவா? இதுதான் மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு சில அரசியல் தலைவர்கள் என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னா, இவர் தான் படத்தையே காப்பாற்ற முடியல, இவர் தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறாங்க மாதிரி அரசியல் தலைவர்கள் கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா ஜெயிலர் 2 உடைய ஒரு சில காட்சிகள், அந்த கேமரா, அந்த எடிட்டிங் டீம்லாம் ஒரு சில காட்சிகள் ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இதில் சன் பிக்சர்ஸ் அவங்க தான் அந்த படத்தை ஜெயிலர் 2 ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் அந்த இது எல்லாமே. அதனால் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு இதையும் கவனிச்சிட்டு இருக்கோம். அந்த ஐபி ட்ரேசஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஆல் டைம் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கோம். உங்களுடைய சின்ன ஒரு லிங்க்கு வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் போனால் கூட நாங்கள் கைது பண்ணி பெரிய அளவில் கடுமையான தண்டனை நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்து அந்த படத்தை எடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக இதை வெளியிடும் போது அவங்களுக்கு எவ்வளோ அந்த ஆதங்கம் இருக்குங்கிறத இதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரி ஒன்றா இருந்தால் ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு இது இல்லாமலே போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? அப்புறம் பிரகாஷ் ராஜ் சொல்கிறாரு, ஒரு சினிமாவிலே நம்ம டாக்டர் ஆகிடலாம், இன்ஜினியர் ஆகலாம், அரசியல்வாதியை கூட ஆகிடலாம். பட் ஆனால் ஒரே ஒரு தேர்தலில் நம்ம முதல்வர் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டேரெக்டாக விஜய்க்கே சொன்ன மாதிரி சொல்லிட்டாரு. ஓகேவா? அவர் ஒரு கதை சொல்கிறாரு. என்ன கதை அப்படின்னா, கிணத்துல ஒரு தவளை இருக்குது, அதில் ஒரு தவளை நான் தான் அந்த கூட்டத்துக்கே தலைவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதில் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு. அது எடப்பாடியாக இருக்கலாம், விஜயா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஒரு ஃபயரை கிளப்பி விட்டார். ஓகேவா? இப்போது அந்த விஜய் அவர்கள் போகிற இடம்லாம் கூட்டம் கொடுது. பட் ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னு கூட தெரியாது. மேக்ஸிமம் இப்போது தாவேக்கால விஜய் அவர்கள் தெரியும், கே செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா, அதுக்கப்புறம் நிர்மல் குமார், இந்த மாதிரி ஒரு சில பிளேயர் தான், ஒரு சில ஆட்களை தான் தெரியும். மீதி அந்த வேட்பாளர் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. வேட்பாளர் போகும்போது கூட அவ்வளோ கூட்டம் இருக்காது. விஜய் போராட்டம் மட்டுமே கூட்டம் போகிறதுனால ஒரு 7-10% ஓட்டிங் இருக்கிறதுனால கூட ரியாலிட்டி தான். விஜய் போராட்டம் கூட்டம் வருது, ஒரு சினிமாவில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி வேட்பாளரும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட தான் போய் ஓட்டு கேட்குறாங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருது அப்படிங்கிறது. ஓகேவா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க, எத்தனை இடத்துல அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்று உங்கள் சிந்தவை யூடியூப் சேனல் பாருங்கள்.